வணக்கம் நண்பர்களே. கருத்து வேறுபாடு காரணமாக கண்ணதாசர் எம்ஜிஆர் இடையே பிரிவு ஏற்பட்ட போது எம்ஜிஆருக்காக பல ஹிட் பாடல்களை எழுதியவர் தான் கவிஞர் வாலி. அவர் எழுதிய அனைத்து பாடல்களும் எம்ஜிஆருக்கு பழித்திருந்தாலும் ஒரு பாடல் மட்டும் தனது விருப்பத்திற்கு ஏற்றபடி எழுதி தர வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டுள்ளாராம். அது என்ன பாடல் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்து இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் எம்ஜிஆர். சினிமாவில் ஆட்சி செய்த அவர் ஒரு கட்டத்தில் தனி கட்சி தொடங்கி அரசியலில் தொடர்ந்து 3 முறை முதல்வராக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் பிரபலமாக அவரது படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. தொடக்கத்தில் எம்ஜிஆர் படங்களுக்கு கண்ணதாசர் பாடல் எழுதிய நிலையில் ஒரு கட்டத்தில் இருவருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாம். இதனால் இருவரும் பிரிந்த நிலையில் அப்போது வாலி எம்ஜிஆருக்கான பாடல்களை எழுத தொடங்கியுள்ளாராம். வாலி எழுதிய பல பாடல்கள் இன்றைக்கும் எம்ஜிஆர் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது ஒளிபரப்பாகி வருகின்றன. வாலி எம்ஜிஆருக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் எம்ஜிஆர் தனக்கு பாடல் இப்படி வேண்டும் என்று எந்த பாடலுக்கும் சொன்னதே இல்லையாம். ஒரு பாடலை தவிர. அந்த பாடல்தான் நேற்று இன்று நாளை படத்தில் இடம்பெற்ற தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை என்ற பாடல்தான். இதை குறித்து வாலி கூறுகையில், எந்த பாடலுக்கும் எம்ஜிஆர் என்னிடம் இப்படி வேண்டும் என்று கேட்டதே இல்லையா. அவருக்கு நான் எழுதியது எல்லாம் பலித்தது. இறைவா உன் மாளிகையில் என்று எழுதினேன், பிழைத்து வந்து விட்டார். நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்று எழுதினேன், பிழைத்து வந்து விட்டார். என் ஆட்சி என்றால் என்று எழுதினேன், ஆட்சியில் அமர்ந்தார். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் அது பேச்சு இருக்கும் என்று எழுதினேன். அந்த தொடர்பும் இப்போது நிலைத்து நிற்கிறது. அதே சமயம் கட்சியில் ஏற்பட்ட இடர்பாடுகள் காரணமாக புதிய கட்சி தொடங்கிய போது இந்த மாதிரி சில கருத்துக்கள் இந்த பாடலில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த ஒரு பாடலுக்கு மட்டும் யோசனை சொன்னாராம். அந்த பாடல்தான் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். ஏனியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா வந்தார், நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவியெல்லாம் பெருமை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று என்ற பாடல் என்று கவிஞர் வாலி கூறியுள்ளாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆக. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.